Juicy, spark the happiness. Quench the thirst naturally. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. பிஎன் டாக்கிஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் உதய். இந்த வீடியோல கருப்பு டீசரை டீகோட்லாம் பண்ணல. அப்புறம் என்ன நீங்க வந்த கருப்பு டீசர் பத்தி பேச போறோம். ரொம்ப நாளாவது இந்த மாதிரி ஒரு டீசர் பார்த்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து டீசர் அப்படிங்கிற கான்செப்ட் எப்போ வந்ததுன்னா ட்ரெய்லரோட ஒரு ஷார்ட்டர் வெர்ஷனாக டீசர்ஸ் வந்துட்டு இருந்தது. மாற்றான், கபாலி, இந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்துருக்கோம். பைரவா, கத்தி, அதெல்லாம் வந்து நிறைய கட்ஸ், அந்த படத்தோட நிறைய சீன்ஸோட கட்ஸும் நிறைய ப்ரோமோ மாதிரி எல்லா சீன்லேருந்து ஒரு ஹைலைட்டான ஒரு போர்ஷன் எடுத்து காட்டுவாங்க. பட் ரீசெண்டாக எப்படி இருக்குது அப்படின்னா, லாங்கில் வந்து ஒருத்தர் உட்காந்து திரும்பி உட்காந்துருப்பாரு. அவர் கிட்ட போனோன்னே அவர் நம்மளை பார்த்துட்டு எழுந்து நடந்து வருவார். கிட்ட வந்துட்டு சிகரெட் எடுத்துட்டு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா டேர்ன் பண்ணி நிற்கிறது, அப்படியே ஒரு பேண்ட் ஷாட்டு, இல்லை நடந்து வர்றது, அவங்க காலு கை எல்லாத்தையும் காமிச்சிட்டு லாஸ்ட்டில் கண்ணில் காமிச்சிட்டு அவங்களோட ஃபேஸை ரிவீல் பண்ணுறதோட டீசர் முடிஞ்சிடும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் கருப்பு டீசர் வந்து ப்ராப்பரான ஒரு டீசராக இருந்தது. என் பேர் சரவணன், எனக்கு இன்னொரு பேர். அந்த படத்தை பற்றின எல்லா கதையும் ரிவீல் பண்ணாமல் எல்லா ஷார்ட்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நம்மளுக்கு டீஸ் பண்ணுற மாதிரி காமிச்சது. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் ஆர்ஜேபி. முதல்ல இந்த டீசருக்கு முன்னாடி நேற்று ஒரு 2 ஸ்டில் விட்டாங்க இல்லையா? இது ரஜினி மாதிரி இருக்கு, ரஜினியோட ஃபேஸ் கட் மாதிரி இருக்கு, கண்ணாடி மட்டும் போட்டிருக்கு, ஃபுல் பிளாக் தீம்ல வந்து ரஜினி தான் அப்படின்னு. ஒரு ஷெல் அவுட் ஷாட்டு, ஒரு கண்ணாடி, ஒரு கூலிங் கிளாஸ், ஒரு ஃபேஸ் கட் மட்டும் வரைஞ்சு வைக்கிறது, இதெல்லாம் காமிச்சாலே ரஜினி தான் இல்லையா? அதனால அப்படி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களே ஒரு ஸ்டில் விட்டாங்க. பார்த்தா அதுலயும் பிளாக் வேஸ்டி, பிளாக் ஷர்ட், காலான்ட்டாங்க. வரும்போதே ரொம்ப எதிர்ப்போடே இருந்தது. அதாவது காலான்னு ஒரு பக்கம் சொல்றாங்க, இன்னொரு பக்கம் வந்து இது எதற்கும் துணிந்தவன். ஏன்னா ஒரு வக்கீலாவும் இருக்காரு, காத்து கருப்பு கருப்பு அந்த மாதிரியும் இருக்காரு. ஸோ இது எதற்கும் துணிந்தவனா இல்லை காலாவா அப்படின்னு யோசிக்கும் போது, ஸோ கட் பண்ணோன்னே அப்படியே டீசர்ல பார்த்தா பயங்கரமா இருந்தது. ஃபுல்லாக ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பேக்டு டீசர் பார்த்த மாதிரி இருந்தது. அதோட இந்த டீசரில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தது சாய் அபியங்கரோட மியூசிக்கு. ரொம்ப நாளாக எல்லாரும் அவர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு பாட்டு கூட வரல, ஒரு படம் கூட வரல, அதுக்குள்ளே 8 படம் சைன் பண்ணிட்டாரு, 7 படம் சைன் பண்ணிட்டாரு, இவருனா பெரிய அனிருத்தா, இவருனா அடுத்த ஏஆர் ரஹ்மானா அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஜென்சியோட பல்ஸை பிடிச்சிட்டாருலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ப்ராப்பராக இந்த டீசரில் ஒரு ரணகலமாக இருந்த ஒரு டீசரில் கரெக்டான ஒரு பாட்டு, ஒரு மியூசிக்கு, பேக்ரவுண்டு எல்லாமே சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அது எல்லாத்தோட சூர்யா செம்ம அழகாக இருக்காருங்க. ரொம்ப நாளாக நம்ம பார்த்து ரசித்த ஒரு சூர்யா. எப்படி சொல்கிறது, எந்த சூர்யாவும் சொல்ல முடியாதுங்க. இந்த சிங்கம் சூர்யா, அந்த சூர்யா, இந்த சூர்யான்லாம். சூர்யானாலே நம்ம எல்லாரும் பிடிக்கும்ல. அந்த சூர்யாவை இந்த டீசர் நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. அவர் சொல்கிற மாதிரி பிளாஸ்ட். ஸோ இவர் வக்கீல் கெட்டப்பில் இருந்தோடனே எல்லாரும் ஜேபியோட கனெக்ட் பண்ணுவாங்க. இவர் வேஷ்டி செட்டை போட்டால் எல்லாம் காலோட கனெக்ட் பண்ணுவாங்க. அதை பற்றிலாம் கவலையப்படாமல் ஆர்ஜே பாலாஜி இது என்ன கதை அதெல்லாம் நான் இப்போ சொல்ல போகிறதில்ல, வெறும் உனக்கு ஷார்ட்ஸ் மட்டும் தான் காட்ட போகிறேன். இதை பார்த்து கொஞ்ச நாளைக்கு ஃபயர் ஆகிட்டு, இதுக்கப்புறம் ஃபர்தராக உனக்கு படத்தை பற்றி ரிவீல் பண்ணும்போது தான் உனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி டீஸ் பண்ணியிருக்காரு. இது நம்ம டைம், செம்ம அடி அடிக்க போகிறேன். அதுதான் இந்த டீசர் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நிறைய ஏரியாவுக்கு போயிருக்காங்க, நிறைய சீன்ஸ் எடுத்திருக்காங்க. நான் சொன்ன மாதிரி சாய் அபியங்கரோட மியூசிக் நல்லா இருந்தது, பயங்கரமாக இருந்தது. நெக்ஸ்ட் பிக் திங்லாம் நான் சொல்லலை, நல்லா இருந்துச்சு. ஸ்டண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. காமிச்ச வரைக்குமே நிறைய ஃபைட்ஸ் இருக்குது, நிறைய கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் இருக்க மாதிரி தெரியுது. பட் இப்படிலாம் தான் ஹைப் ஏற்றி நம்ம ஒரு படத்தை வந்து கீழே தள்ளிடுறோம். ஸோ ஹைப் ஏற்றாமல் அடக்கி வாசிச்சாலே இந்த படம் செமையாக இருக்கும். இந்த படம் வந்து கண்டிப்பாக ப்ராமிஸ் பண்ணதை கொடுக்குன்னு ஒரு சின்ன நம்பிக்கை இப்போ வந்து முளைச்சிருக்கு. சூப்பராக இருக்குடா. ஸோ நம்ம எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும்ல. ரொம்ப நாளாக சூர்யா சாருக்கு வந்துட்டு அவர் ட்ரை பண்ணுறதெல்லாம் மிஸ் ஆகிட்டே வருது. அவர் ட்ரை பண்ணுறதுலாம் கரெக்டாக ஒரு மாதிரி மிஸ்ஃபயர் ஆகிட்டு அவர் நினச்ச மாதிரியான ஒரு ரிசல்ட் வரல. பட் இந்த படம் வந்து அந்த பேரியர்லாம் பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் பிஃபோர் ஃபினிஷிங் பயங்கரமான ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க. கஜினி படத்தில் வாட்டர் மெலன் வச்சுட்டு இப்படின்னு வரும். அதை வச்சு இங்கே ஒருத்தர் ஃபேமஸ் ஆயிருந்தார் இல்லையா? அதை வச்சு நிறைய பேர் நிறைய விஷயம் பேசுகிறாங்க இல்லையா? இப்போ சூர்யா சார் வச்சு அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணது உடனே எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, அந்த வாட்டர் மெலன் ரெஃபரன்ஸ் நீ வைக்கிறியான்னு. வாட்டர் மெலனோட ஒரிஜினலே இவர் தான். இந்த பிள்ளைக்காவலாம் இங்கே வேணாம், மரியாதையாக ஓடிருன்னு சொல்கிற மாதிரியே இருந்தது. வெயிட் பண்ணி பார்ப்போம். கருப்பு சூப்பராக இருக்குடா.